வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்னா ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். இந்த மேட்ச் வின் பண்ற டீம் வந்து டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. அப்படி இதுல தோக்குற டீம் வந்து சிட்னி தண்டர் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ். அந்த மேட்ச்ல ஜெயிச்சு வர்றவங்க கூட இந்த தோக்குற டீம் வந்து மோதி ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ் கேம் ஃபார் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சை நம்ம வந்து பார்க்குறோம். குவாலிஃபயர் மேட்ச் வந்து 21ஆம் தேதி ஜனவரியில நமக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கு. எப்பவும் போல இந்த மேட்ச் வந்து ஹோம் அட்வான்டேஜ் வந்து ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்க்கு நடக்கு. ஹோபர்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்சூரன்ஸ், டிராவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக என்ட்ரி ஃபீஸ் வைஸாவும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எக்ஸ்11 ஆப்லயும் ஜாயின் பண்ணி பாருங்க. சோ இப்போ ப்ரெடிக்ஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோபர்ட் பிச்சை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்ச் வந்து பார்த்தாச்சு. ஹோபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஹோபர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச் நடந்திருக்கு. பெர்த் வெர்சஸ் ஹோபர்ட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், அடிலைட் வெர்சஸ் ஹோபர்ட், சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட், மெல்போர்ன் ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ். இதுல ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் வந்து தோத்ததே கிடையாது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? 5 மேட்ச் இந்த சீசன்ல அவங்களுடைய ஹோம்ல வந்து விளையாண்டுருக்காங்க. 5க்கு 5 மேட்சுமே அவங்களுடைய ஹோம்ல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து 2வது பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சும் 2வது பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சும் 2வது பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் கூட இந்த சீசன்ல ஆல்ரெடி ஹோபர்ட் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இது இருக்கு. இந்த மேட்ச்லயும் செகண்ட் பேட்டிங். ஸோ டோட்டலா 5 மேட்ச்ல அவங்க வந்து 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிட்னி சிக்ஸர்ஸ் கூட தான் வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட் ரொம்ப கம்மியா தான் விழுந்திருக்கு. நீங்க மத்த பெர்த்து, பிரிஸ்பன் இந்த மாதிரி பிச்சை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் விக்கெட் விழுந்திருக்கு. ஆனா என்ன, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹோபர்ட் பண்ணாங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஹோபர்ட் HUR பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஓரளவு ஒரு 25% தான் அவங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 75% வந்து சிக்ஸர்ஸுக்கு சொல்லலாம். அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்லயும் ஸ்குவாட் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இந்த சீசன்ல லாஸ்ட் 4 மேட்ச் வந்து நடந்ததை வந்து காமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இந்த மெல்போர்ன் ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட் மேட்சோட ரிசல்ட் மட்டும் இல்ல, மீதி வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல இந்த சீசன்ல ஃபாஸ்ட் வந்து எவ்வளவு ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க? 103 ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர் 101 ஓவர். ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் ஏறக்குறைய பாதிக்கு பாதி. இவங்க 2 ஓவர் பவுல் பண்ணா அவங்க 1 ஓவர் பவுல் பண்றாங்க. ஏன்னா இந்த பிட்ச்ல ஹோபர்ட்ல வந்து நல்லா ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். அதே போல விக்கெட்ஸ்னு பாத்தீங்கன்னா 29 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 13 விக்கெட். ஸோ இவங்க 3 விக்கெட் எடுத்தா அங்க 1 விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் ரேஷியோ இருக்கு. மற்றபடி பவுலிங் ஆவரேஜ், பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட், எக்கனாமி எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ வந்து யார் யார் ஃபார்ம்ல இருக்கா, யார் ஃபார்ம் அவுட்ல இருக்கா அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸ் பாத்திரலாமா? இல்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலிப்பி. ஸோ லாஸ்ட் 4 மேட்சா தலைவர் வந்து சிங்கிள் டிஜிட்ல ஆடுறாரு. ஆனாலும் பிலிப்பிய பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 80% பேர் வந்து அவரை வந்து செலக்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த விக்கெட் கீப்பிங் இருக்கு, பிளஸ் ஓப்பனிங் ஆடுறாரு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரை செலக்ட் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் 4 மேட்சா சிங்கிள் டிஜிட். அதுக்கு முந்தின மேட்ச்லயும் ஒரு 3 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்திருக்கிறாரு. மற்றபடி சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஆடலனாலும் 80% செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். அடுத்து பேட்டர்சன். ஏன்னா இன்னைக்கு ஸ்டீவ் ஸ்மித் உள்ள வரல, அவர் வந்து டெஸ்ட் ஸ்குவாடுக்கு போயிட்டாரு. அதனால பேட்டர்சன் ஆடின ஒரு 4 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் ஆடி இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனா இருப்பாரு. ஜாக் எட்வர்ட்ஸ் நான் சொல்லவே வேணாம், அந்த டீமோட ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். பேட்டிங் பிளஸ் பவுலிங் சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்கிறாரு. மோசஸ் ஹென்ரிக்யூஸ் அதே போலதான் ஓரளவு
ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட் ஆடுவார். ஒரு 53, ஒரு 29, 22, 46 இந்த மாதிரி சொல்லி ஒரு டீசென்டான ஒரு பேட்டரா வந்து நமக்கு வந்து ஆடி இருக்கிறாரு. ஜோர்டான் சில்க் முதல்ல கூட ஒரு 2 மேட்ச் ஆடினாரு. மீதி எல்லாமே இப்போ சொல்ற லெவலுக்கு பெருசா இல்ல. பட் இந்த மேட்ச்ல அவருடைய ஃபேண்டசி வேல்யூ லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஷாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, 32 ரன் அடிச்சு கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாவே இருக்குது, ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் இல்ல அப்படிங்கறதுனால. அடுத்து ஜோயல் டேவிட்ஸ் வந்து ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர். ஏன்னா டோட் முறுப்பி இல்லை, அதனால ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷனா அவர் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹைடன் ஹெர்ரி இந்த சீசன்ல ஃபிளாப் ரிசல்ட் அவர் வாங்கி கொடுத்ததே இல்லை. நீங்க பாருங்க, இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட், 2 விக்கெட், 21 ரன் பிளஸ் 1 விக்கெட், 1 விக்கெட், 18 ரன் சொல்லி ஃபிளாப் ரிசல்ட்டை வாங்கி கொடுக்காம இருக்கிறாரு. அடுத்து ஜாஃபர் சௌஹான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வந்து மழையினால பாதிக்கப்பட்டது. அதுக்கு முந்தின மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் தான் எடுத்து கொடுத்தாரு. தூரஷீஸ் சூப்பரான பிளேயர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டா வந்து 4 மேட்ச் எடுத்தாரு. அடுத்த 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலாம்னு தொடர்ந்து இப்ப லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் எடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து அபாட் இல்ல, அதனால ஒரு யங் டேலண்டட் மிச்சல் பெர்ரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் இடத்துல. ஸோ நம்ம பார்த்தோம் எல்லாருடைய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் இந்த சீசன்ல எப்படி ஆடி இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க நம்மளுடைய ஹோபர்ட் ஹரிகேன்ஸை பொறுத்த வரைக்கும் கேலப் ஜீவல் வந்து இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு சூப்பரான ஸ்கோர் அடிச்சு கொடுத்தாரு, 76 ரன். மீதி எல்லா மேட்சுமே சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஒன்று ஆடல. மிச்சல் ஓவன் ஒரு சம ஃபார்ம்ல இருக்காரு. யாரா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் பண்றாரு. முதல்ல கூட பேட்டிங் மட்டும். லாஸ்ட் 3 மேட்சா பாருங்க, 4 ஓவர் பிளஸ் 1 விக்கெட், 3 ஓவர் பிளஸ் 1 விக்கெட், 2 ஓவர் பிளஸ் 1 விக்கெட், அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஓவர் வந்து. முதல் மேட்ச்ல 2 ஓவர் போட்டாரு, அடுத்து 3 ஓவர் கொடுத்தாங்க, 4 ஓவர் கொடுக்குறாங்க. பட் அவர் பாலும் அடிபடுது, பட் ஒரு விக்கெட் எடுத்துறாரு, பிளஸ் 30 பிளஸ் ரன் எல்லா மேட்சுமே ஆடுறாரு. அதுக்கப்புறம் பென் மெக்டர்மெட் இந்த சீசன்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. ஒரு 2 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் பெருசா ஆடி கொடுக்கல. அடுத்த மேத்யூ வேடு அவருடைய அந்த 20 பிளஸ் ரன்னுங்கிறத வந்து சாலிடா அடிச்சு கொடுக்குறாரு. நிக்கில் சௌத்ரி இந்த சீசன்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம், ஏன்னா ஃபிளாப்பே கிடையாது. இந்த முதல் 2 மேட்ச் தொடர்ந்து ஃபிளாப் ரிசல்ட் வாங்கி கொடுத்தாரு. அடுத்த எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இதுல பேட்டிங்ல பவுலிங்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. டிம் டேவிட் சொல்ற போல ஓரளவுக்கு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்கிறாரு இந்த சீசன்ல கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன். இந்த சீசன் சூப்பரா வந்து ஆடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஜோர்டான் எல்லா சீசன் மாதிரி இல்ல, இந்த சீசன்ல பெருசா ஆடலன்னு தான் நம்ம சொல்லணும். முதல் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல, லாஸ்ட் விளையாண்ட மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுக்கல. எலிஸ் சூப்பர் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. மெரிடித் அவரும் வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அவரையும் ஸ்குவாட்ல ஆட் பண்ணி இருக்காங்க, பட் பிளேயிங் லெவல்ல இருக்காரான்னு பாத்துக்கலாம். ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, பெருசா ஒன்னும் விக்கெட் எடுக்கல, ஆனா 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு. அப்புறம் பீட்டர் ஹேஷ்லக் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ இவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 2 பிளேயர்ஸோட இந்த சீசன்ல எப்படி ஆடி இருக்காங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து நான் என்னோட கணிப்புப்படி இன்னைக்கு மேட்ச்ல இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த டீம் போட்டாலும் சரி, நீங்க மெகா லீக் போட்டாலும் சரி, மினி லீக் போட்டாலும் சரி, ஸ்மால் லீக் போட்டாலும் சரி, மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, மிச்சல் ஓவன் உங்களுக்கு வந்து ஹோபர்ட் ஹரிகேன்ஸோட ஓப்பனிங் ஆடுறாரு. ஒரு குறையாம பாத்தீங்கன்னா 30 பிளஸ் ரன் அடிச்சு கொடுக்குறாரு. பிளஸ் 2ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு, 1 விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஒருவேளை இன்னைக்கு பேட்டிங்ல ஒரு 5 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாருன்னா கூட 1 விக்கெட் எடுத்துட்டாருன்னா போதும், அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்துருவாரு. இல்லையா இன்னைக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கலையா, பேட்டிங்ல ஒரு 40 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா போதும், ஏதாச்சும் ஒரு இதுல உங்களுக்கு வந்து மிச்சல் ஓவன் கண்டிப்பா வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போலதான் நிகில் சௌத்ரி இந்த சீசன்ல முதல் 2 மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப். மீதி ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து பவுலிங்ல வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஏதாச்சும் ஒரு இதுல நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட். அது வந்து பேட்டிங்ல இருந்து வந்தானே, பவுலிங்ல இருந்து வந்தானே, ஃபீல்டிங்ல இருந்து வந்தானே, ஏதோ ஒண்ணுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு கணிசமா ஆடுறாரு எல்லா மேட்சுமே, 30 ரன், 20 பிளஸ் ரன், 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு. அப்புறம் எலிஸ் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய போல கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து நமக்கு வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக 4 ஓவர் இன்னைக்கு போல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து அவரு மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு அந்த மேட்ச் வந்து அவங்க மஸ்ட் வின் கேம்லாம் கிடையாது, அதனால அவர் 1 ஓவர் தான் பவுல் பண்ணார். அப்படி பார்த்தாலும் பேட்டிங்ல பயங்கரமா ஆடி அவர் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் மஸ்ட் பிக் ஆப்ஷனா ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல மிச்சல் ஓவன், சௌத்ரி, அடுத்து வந்து எல்லிஸ், நாத்தன் எல்லிஸ், இந்த 3 பேரையும் வைங்க. சிட்னி சிக்ஸர்ஸ்ல வந்து
டூரசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அபாட் வந்தாருன்னா கூட அபாட்டோட அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கும்போது இவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும். இன்னைக்கு அபாட் வேற கிடையாது. அப்போ இவர் தான் இந்த டீம்ல ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். கன்ஃபார்ம் 4 ஓவர்னு சொல்லுவேன். அது போல 1 or 2 விக்கெட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் டூரசிஸ் இருந்து. ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு அப்படிங்கும் போதே அந்த விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ் அப்பாட் இல்ல இன்னைக்கு, அப்போ இன்னும் அவரோட வேல்யூ வந்து கூடும். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு, 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, பிளஸ் பேட்டிங்ல ஒரு 20+ ரன் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு ஜாக் எட்வர்ட்ஸ். ஏன்னா 1 டவுனே வந்துடுறாரு, சில மேட்ச்ல ரன் அவுட் ஆயிட்டாரு, அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அபாட் இல்லாதனால இவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இனிஷியல் அட்டாக்கரே இன்னைக்கு வந்து ஜாக் எட்வர்ட்ஸ் தான். அதே போல பிலிப்பி என்ன ப்ரோ தொடர்ந்து 4 மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான், நம்ம மொட்டை பாஸ் அவரை போய் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 75% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லும் இருக்கிறாரு. குறைஞ்சது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த 4 பேரையும் நீங்க இந்த 3 பேர் இந்த 6 பேரையும் உங்களுடைய கட்டாயமா டீம்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்களா, இந்த 6 பேரையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம்? மேத்யூ வெய்டு நமக்கு வந்து பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாரு. ஜோர்டான் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கன்ஃபார்ம் நம்ம 4 ஓவர் வந்து எதிர்பார்க்கலாம், 1 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமா. மெரிடித் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் கிரவுண்ட்ல இல்ல, ஆனாலும் ஸ்குவாட்ல இருந்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல, அதுக்கு முந்தின ஒரு 4-5 மேட்சா தொடர்ந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ மெரிடித்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எலிஸோட கம்பைன் பவுலர். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் மெரிடித்தா, 2வது ஓவர் எலிஸ், 3வது ஓவர் எலிசா, 4வது ஓவர் மெரிடித். அந்த மாதிரி டெத்லயும் அப்படிதான். லாஸ்ட் 4 ஓவர் இருக்கும்போது கடைசி 2 ஓவர்ல 1 ஓவர் மெரிடித்து, 1 ஓவர் வந்து எலிசு, 1 ஓவர் ஜோர்டான், இல்லைன்னா 2 ஓவர் வந்து எலிஸ் போடுவாரு. அப்போ அவருடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அதே போல இங்க ஹெர்ரி விளாண்ட எந்த மேட்ச்லயுமே சரி ஃபிளாப்பான ரிசல்ட்டே கிடையாது. ஒன்னும் உங்களுக்கு வந்து பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, இல்லையா உங்களுக்கு வந்து பவுலிங்ல வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னைக்கெல்லாம் கட்டாயமா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஏன்னா இவரு அந்த டீம்ல இருக்கக்கூடிய 2வது மெயின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்லயும் இருக்கிறாரு. அப்புறம் மோசஸ் ஹென்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல ஒரு கேப்டனா பொறுப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் சும்மா உருட்டினாலும் ஆடிடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே போல ஜாஃபர் சோஹானையும் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 10% கூட இல்லை. இருந்தாலும் ஏன் ஸ்மால் லீக்ல இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவரை வந்து காரணம் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரே சிட்னி சிக்ஸர்ஸுக்கு அவர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் பவுல் பண்ணாரு. இன்னைக்கு வந்து கட்டாயமா நீங்க 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு 1ல இருந்து 2 விக்கெட்டு, ஒரு பெரிய ட்ரம்பிக்கா கூட இவர் இன்னைக்கு இருப்பார். ஏன்னா டோட் முறுப்பி இல்ல, ஜோயல் டேவிட்ஸ் தான் இருக்காரு. அவர் அந்த லெவலுக்குலாம் பெரிய மெயின் ஸ்பின்னர்லாம் கிடையாது. அதனால நீங்க கண்டிப்பா சோஹானை வந்து இன்னைக்கு டீம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல. ஸோ அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன். இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பஞ்சமே கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்க கேப்டனா போடலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டனா இருக்கிறதுக்கு இன்னைக்கு மேட்ச்ல வாய்ப்பு இருக்கு. ரீசன் 4 ஓவர் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு, மிடில் டெத்ல, பிளஸ் 1 டவுன் வந்து பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு சூப்பரான ஆப்ஷன்ல இன்னைக்கு இருக்காரு. எலிஸ் வைஸ் கேப்டனுக்கு வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆவார். ஏன்னா 4 ஓவர் பிளஸ் நமக்கு வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே இல்ல நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்கா போலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்கான வைஸ் கேப்டனா டூரசிஸ் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு. ஏன்னா அபாட் இல்லாத காரணத்தினால கன்ஃபார்ம் 4 ஓவர் பிளஸ் நமக்கு வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் வைஸ் கேப்டனா நான் வந்து பாக்குறேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பிச்சில் ஹோபர்ட்ல வந்து ஹோபர்ட் தோத்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு லாஜிக் தான் எனக்கு இடிக்குது. இல்லைன்னா நான் வந்து 2மே சிட்னி சிக்ஸர்ஸுக்கு போயிடுவேன். இல்லைன்னா நீங்க சேஃபா இன்னும் கொஞ்சம் இதா வந்து பாத்தீங்கன்னா நிகில் சௌத்ரி கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங்ல ஒரு 20ல இருந்து 30 ரன்னு, 1 விக்கெட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுப்பாரு. ஸோ சேஃபா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஜாக் எட்வர்ட்ஸ் கேப்டன், எலிஸ் வந்து வைஸ் கேப்டன், இல்ல ஜாக் எட்வர்ட்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் டூரசிஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க போறது பெட்டரா இருக்கும்னு தோணுது. இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபா தான் இருக்கும். பிலிப்பி, மேத்யூ வெய்டு, மோசஸ் ஹென்ரிக்ஸ், மிச்சல் ஓவன், ஜாக் எட்வர்ட்ஸ், ஜோர்டான்,
கெர்ரி, நிக்கி சௌத்ரி, சௌஹான், எலிசி, ஸோ ஒரே ஒரு ரிஸ்க் தான் நம்ம டீம்ல. இன்னைக்கு இவர் வந்து 4 ஓவர் எப்படியும் பவுல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ இல்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாலோ நம்மளுடைய வின்னிங்கை தீர்மானிக்க போறது அந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம பென் மெக்டர்மெட்டு, டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த இடம் ஒண்ணுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. ஸோ பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. மிச்சல் ஓவனை கூட நிறைய பேர் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்றாங்க. ஏன்னா 4 ஓவர் பிளஸ் பேட்டிங். இன்னைக்கு அவங்களுடைய பவுலிங் லைனப் பார்த்துக்கிடுவோம் நம்ம. பிளைங் லெவன் வந்ததுக்கு அப்புறம் பவுலிங் லைனப்ல அவருடைய வேல்யூ மிச்சல் ஓவனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னா நீங்க ஜாக் எட்வர்ட்ஸ் கேப்டன், வைஸ் கேப்டனா மிச்சல் ஓவனை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பவுலிங் வேல்யூ வந்து அவருக்கு கம்மியாச்சுன்னா நம்ம வைஸ் கேப்டனா அவரை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா. ஸோ உங்ககிட்ட காசை கேட்கமா பணத்தை கேட்கமா? லைக் தானே கேட்கிறோம். லைக் பண்ணி விட்டு போங்க எல்லாரும். ஸோ வீடியோ பார்த்து எல்லாரும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.